ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஜிஆர்டி கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோல்டு காயின்ஸ்லாம் எப்படிலாம் வாங்கலாம், அது இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட்லாம் வரும், இன்றைக்கி எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஜிஆர்டியோட கோல்டு ரேட் ப்ளஸ் வந்து இன்றைக்கி 1 கிராம் 2 கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6570. இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 6800 6900 வரைக்குமே ரீச் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யாருன்னா கையில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, நான் வந்து என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டு காயின் வாங்கி சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு காயின் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் காயின்ஸில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 1 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் விஏ வந்து 2% போடுவாங்க, ₹131 வருது. அப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து 3% வந்து கம்பல்சரி எல்லாருமே கட்டணும். ஜிஎஸ்டி வந்து ₹201 வருது. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா ₹6902 வருது. நிறைய பேர் வந்து இந்த கேல்குலேஷன் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த 6570 இன்ட்டு 2% போட்டிங்கன்னா இந்த ₹131 வருது. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ₹6701 வருது. இந்த அமௌண்ட்லேருந்து 3% வந்து ஜிஎஸ்டி வந்து பர்சன்டேஜில் பண்ணிங்கன்னா ₹201 வருது. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா வச்சுன்னா ₹6902 வருது. இதே நீங்கள் 2 கிராம் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 கிராம் காயினுக்கு வந்து கோல்டு ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா ₹13,140 வருது. அதுக்கும் 2% வேஸ்டேஜ் கொடுக்குறோம், ₹262 வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹13,402 வருது. ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா ₹657 வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ₹14,059 வருது. இன்றைக்கி நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதே லாஸ்ட்டு அக்ஷய திதிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அக்ஷய திதிக்கு கோல்டு காயின் வாங்கியிருப்பீங்க. கோல்டு காயினில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட் பார்த்தா ₹6,800 மேலே போச்சு. கோல்டு காயின் ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ₹7,100 மேலே நிறைய பேருக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ₹7,000 தான் இருக்குது. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு. இந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ரேட்டு கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம கையில் கொடுத்து வாங்குறதா இருக்குது. விஏ 2%. நீங்கள் அதையும் கேல்குலேஷன் பண்ணாலும் இந்த 7,000 பிலோ தான் வருது. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆஃபர்ஸ் டைமில் தான் வந்து நமக்கு வந்து வாங்கினா லாபம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆஃபர்ஸ் டைமில் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கோல்டு வந்து குறையிற நேரத்தில் நீங்கள் போய்ட்டு வாங்கலாம். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, சீட்டு பே பண்ணலாமா இந்த டைமில்? சீட்டு பே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அமௌண்ட் பேஸஸ் வைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீட்டு பே பண்ணுறது வந்து நீங்கள் எப்போ வேணால் கட்டிக்கலாம். ஆனால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிராமாக வர வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது பார்த்து நீங்கள் சீட்டு வந்து பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூவில் வந்து கோல்டு கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிகிட்டே வரும்போது மில்லிகிராம்ஸில் கூட வந்து உங்களுக்கு வந்து சேர வரும். அது இல்லாமல் கோல்டு காயின் வந்து 1 கிராம் 2 கிராம் காயின் தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இல்லை. உங்கள்கிட்ட மினிமம் சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட மில்லிகிராம் காயின்ஸ்லாம் கூட வாங்கலாம். மில்லிகிராம் காயின்ஸ்லாம் எதுன்றது தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 100 மில்லிகிராம்ஸ் காயின் இது தான். HUID ஆல்மார்க். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா கோல்ட்லேயும் HUID ஆல்மார்க்ஸ் வந்து சிம்பிள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் வந்து பாருங்கள். எப்பவுமே வாங்கும்போது இந்த HUID ஆல்மார்க் இருக்குதான்ட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. 100 மில்லிகிராம் உங்கள்கிட்ட சின்ன தொகை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து 100 மில்லிகிராம். இதே வந்து 200 மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் தான், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதுலேயும் வந்து HUID ஹால்மார்க் இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், ஹால்மார்க் சிம்பிள் அதுதான். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்து வாங்க. உங்கள்கிட்ட சின்ன சின்ன தொகை இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக வாங்க. அது இல்லாமல் 1/2 கிராம் இது வந்து 500 மில்லிகிராம். இதுலேயும் வந்து HUID ஹால்மார்க் இருக்குது. இது வந்து GRT சிம்பிள் தான் போட்டிருக்காங்க, 916 போட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிஆர்டியில் காயின் ஏன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பியூரிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவங்க ஆல்மார்க் சிம்பிள் எல்லாமே வந்து அவங்க போட்டு தரதுனால நிறைய பேர் வந்து அந்த கடையை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து காயின் வாங்குறீங்க, லக்ஷ்மி அம்மன் போட்டது இது பாருங்கள்,
இந்த ஷேப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காயினில் பார்த்தீங்கன்னா எங்கே HUID ஹால்மார்க் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. 1 கிராம் காயின் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க GRT 916. இதில் சைடில் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சைடில் தெரியுதான்னு தெரியல, ரொம்ப மைல்யூட்டாக கொடுத்துருக்குறாங்க. சைடில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த காயினில் வந்து எங்கே வந்து ஹால்மார்க் சிம்பிள் போட்டிருக்குது, இந்த காயினில் வந்து போடுறது இல்லை, அதனால் வந்து இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த காயின்லேயும் வந்து அவங்க சிம்பிள் போட்டு தான் தராங்க. அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி மைல்யூட்டாக தெரியுது. கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அது மாதிரி தெரியுது. எல்லா காயினுமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் சின்ன சின்ன தொகையாக இருக்குது, நம்ம வந்து நாளைக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக மாற்றணும்னா நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும். எங்ககிட்ட ஒரு 1000 தான் இருக்குது. மாதம் நீங்கள் வந்து மந்த்லி வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுல மிச்சம் பண்ணி கூட வாங்கலாம். அது மாதிரினா நீங்கள் வந்து ஒரு சீட்டாக கூட பே பண்ணலாம். சீட்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராம் பேசிஸ் ஸ்கீம் போங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிராம் பேசிஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து மந்த்லி வந்து க்ராசரி வாங்குறீங்க, வெஜிடபிள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து எதனா வந்து வீட்டில் செலவுக்கு கொடுக்குற காசை நீங்கள் மிச்சம் பண்ணி வாங்கலாம். அப்படியும் இல்லை, உங்களுக்கு வந்து இது மாதிரி மந்த் ஆன் மந்த் கிடைக்காது, எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும், ஆனால் வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தங்கமயில் டிஜி கோல்டு போயிடுங்க. லாஸ்ட்டாக வந்து நானே வந்து தங்கமயில் டிஜி கோல்டில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு இப்போ அக்ஷய தீதி அப்போ நான் வந்து கோல்டு வாங்கலை. அப்போ வந்து இந்த மாதிரி ஆப்பில் தான் வந்து நான் ஓப்பன் பண்ணி எவ்வளோ கிராமில் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் மாதிரி வச்சு அதை பற்றி ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட சின்ன தொகை தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 100 ருபீஸ்லேருந்தே உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கீமில் போட்டுக்கலாம். டிஜி கோல்டில் போட்டு நீங்கள் வந்து டெய்லி கட்டலாம், மாதம் கட்டலாம், ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை முறை வேணால் கட்டலாம். ஆனால் நீங்கள் கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அது நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு வாங்குங்க. இல்லைன்னா ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 100% வேஸ்டேஜ். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தான் கோல்டு காயின் வாங்கினாலும் வேஸ்டேஜ் நம்ம தான் தரணும், ஜுவல்லரி வாங்கினாலும் நம்ம தான் தரணும், எல்லாத்துக்குமே நம்ம தான் வந்து வேஸ்டேஜ் தரணும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வரும் இந்த ஸ்கீமில். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் அமௌண்ட் நமக்கு குறையுது, அந்த நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ டிஜி கோல்டு நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. போட்டுட்டு இதில் வந்து நான் காயினாக வாங்கலாமா, காயினாக வாங்கினீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருது அப்படின்றத கேட்டிருக்கிறீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜி கோல்டில் வந்து கோல்டு காயின் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.500 மில்லிகிராம்ஸில் வந்து 4% வரைக்கும் அவங்க வந்து வேஸ்டேஜ் தராங்க. 1 கிராம்லேருந்து 4 கிராம் வாங்கினீங்கன்னா 3% வேஸ்டேஜ் தராங்க. 5 கிராம்லேருந்து 8 கிராம் வாங்கினீங்கன்னா 2% வேஸ்டேஜ் தராங்க. ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 45 ருபீஸ் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தராங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இந்த ஸ்கீமில் வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கையிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சின்னதாக நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பண்ணி போங்க. இல்லைனா ஜுவல்லரி தான் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் எந்த ஜுவல்லரி வாங்க போகிறீங்க, அதுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கணும். ஆனால் கோல்டு காயின்ஸ் வாங்க போகிறவங்களுக்கு இதுதான் வந்து வேஸ்டேஜ் மெத்தடு. நீங்கள் வந்து டெய்லி வந்து உண்டியலில் சேர்த்து வைக்கிறோம், எனக்கு வந்து சின்ன சின்ன சில்லற காசு தான் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உண்டியலில் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உண்டியல் அமௌண்ட் வந்து என்றைக்குமே பெருகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் பட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் சேரும். நீங்கள் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து நான் வந்து ஜிபேயில் வந்து நான் வந்து அமௌண்ட் போடணும் அப்படின்னு நினச்சி நீங்களே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் போடணும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி கூட உங்கள்கிட்ட எப்போல்லாம் காசு கிடைக்குதோ உங்களுக்கு எதனா இன்சென்டிவ் வந்துருச்சுன்னா அப்போல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படியும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன தொகையை தான் நாளைக்கு பெரிய தொகையாகும். அது இல்லாமல் சின்ன சின்ன மில்லிகிராம் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ கோல்டு ரேட்டே வந்து 6,800 வந்து 6,900 இருக்கிறது 60,000 ரீச் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்து ஃப்யூச்சரில் வந்து 1 லேக் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் வந்து நம்ம வாங்குகிற பொருளில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க, ஸ்டோன் சார்ஜஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கினீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படியே வாங்கலாம். அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துப்பாங்க. இதே நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து
வந்து 2% வந்து கேஷாக தராங்க, லெஸ் பண்ணி தருவாங்க 2%. இதே நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்குனீங்கன்னா அதை வந்து உருகுவாங்க, இல்லைனா வந்து அழுக்கு இருக்குது, டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீனிங் சார்ஜஸ் அதெல்லாம் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. கோல்டு காயின் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேங்க்கில் வந்து ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் கோல்டு காயின்னு சொல்கிறாங்க. சில பேங்க்கில் சுத்தமாக காயின்ஸ் வந்து எங்கேயுமே வந்து அடமானத்தில் வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஜுவல்லரியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க்கில் வந்து ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கலாம். உங்கள் தேவைகளுக்கு அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயினுக்கும் வந்து கோல்டு ஜுவல்லரிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இது தான். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு, நமக்கு வந்து எது நமக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 டேஸாக நான் வீடியோஸ் போடல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் வீடியோவே போடலை அப்படின்ட்டு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால தான் வந்து நான் வந்து வீடியோ போடலை. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சிஸ்டர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.